ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நைட் நேரத்தில் எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களும் நல்லா தான் இருக்கணும். எங்கே போகிறோன்னா சும்மா நைட் அவுட் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட போகிறோம். காஃபி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட போகிறோம். சும்மா நைட் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். பாருங்க லாகு சுப்பிரமணி தெரிச்சிருவாங்க எல்லாரும். தலையை பாருங்க சேர்றா. தேனியிலிருந்து நல்லா இல்ல. ஓகேவா? வேற தெரியுது. இந்த சூனிய பொம்மை சூனிய குளம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. திரும்ப வேற நல்லா தானே இருக்குது. எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 400. என்னங்க நீ இது பாக்க திரும்ப மேல வேணாம். உங்க ஊர் தண்ணி எனக்கு வேண்டாம். ஏனுங்க ஏனுங்க உங்க ஊர் தண்ணி குடிச்சா சளி பிடிச்சிருக்குடா. சிறுவாணி தண்ணி குடிச்சா தான் உங்களுக்கு ஆகுது. எங்க அம்மா கேட்டு செங்க ஓனைன்னு அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் போயிட்டு சூரியன் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சுத்திக்கிட்டே இரு, இவனையும் கூட சுத்திக்கிட்டே இரு அப்படின்னு. ஒரு செல்ஃபிங்கா அக்கா, ஒரு செல்ஃபிங்கா ஒரு செல்ஃபி. இவன் இருக்க வரைக்கும் நான் வந்து சீக்கிரமா செல்ஃபி ஆயிடுறேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. செல்ஃபிங்கா ஒரு செல்ஃபி எடுங்க, நீங்க எடுங்க, 10 செல்ஃபி கூட எடுங்க. ஸ்டோரி போட்டு டேக் பண்ணிட்டுங்க. என்ன வேணா பண்ணுங்க. நீங்க திருப்பி ரீடேக் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நாங்க அது பண்ண மாட்டேன். அது பண்ணா நாங்க ஒரு நாளைக்கு 10 டேக் பண்ணாலும் பண்ண மாட்டோம். ஏனுங்கப்பா, உங்களால தம்பி பெரிய ஆளாயிட்டேன் அது வந்து நினைக்கவே கூடாது. அப்பலாம் ஆக முடியாது. சரிங்கப்பா, நீங்க சொன்னா சரிங்க. அண்ணா ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்க. நீ என்ன நாங்க லைவ்ல கேக்குற क्वेश्चन லைவ் டைரக்டா vlogல கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அக்கா எனக்கு ஏதாவது ட்ரீட் வைங்கக்கா. அக்கா இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன். இல்ல காலையில இருந்து சேத்துக்குள்ள எல்லாம் நின்னு வீடியோ எடுத்தான். நீ சேத்துக்குள்ள இறங்குனடா, எனக்கு கால் பூரா அலர்ஜிடா. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன தேய்ச்சி சொன்ன கால்ல கால்ல பிங்க் ஆயிடுச்சு. நான் எங்கேயுமே போவே இல்ல தானே. நான் எங்காச்சும் போனா இன்னைக்கு டான்ஸ் சரியான டான்ஸ் இல்லீங்களா? எங்க அப்பா நானு உங்களுக்கோசரம் நான் கோரியோகிராஃபர் ஆயிரலான்னு பாக்குறேன். ஏன் நீ அடசட்டு அக்கா, உங்க ஃபேன் நானு. அவங்க அடசட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏதாவது ஃபுட் பிளாகர் ஆயிடலாமா? ஹலோ மக்களே, குத்தம் சொல்லுவாடா எல்லாத்தையும். ஃபுட் பிளாகர் ஆகிற மேட்டர் இல்லை. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட்ல என்னங்க இந்த பொண்ணு எந்நேரம் பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. போட்டிருக்கியா? நான் வெளியே கேட்டா ஃபைட் நாங்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒன்னும் குறைச்சல. ஃபைட்ல ஃபைட்ல ஆச்சுங்களேதான். என்னக்கெல்லாம் தனம்புல இது இருக்கு. இது என்னது? இது வந்து ஒரு காமெடி. சொல்லுங்க சிரிக்கலாம். செருப்பு மாட்டிக்கிச்சு. நான் ஒரு எல்கேஜி 1ஆவது படிச்சுட்டு இருப்பேன். அப்போ எங்க அம்மா வந்து வாய்க்காலுக்கு துணி துவைக்க போலான்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து நீ கூப்பிட்டு போச்சு ஸ்ரீ. அப்ப வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்பெல்லாம் குழந்தைங்கள லப்பர் செருப்பு தானே போடுவோம். அப்ப எங்க ஊர்ல வந்து தார் போட்டிருந்தாங்க, ரோடு போட்டிருந்தாங்க. எங்க அம்மா வந்து நல்லா இந்த செருப்பு, எங்க அம்மா செருப்பு ஒட்டல, என் செருப்பு லப்பர் செருப்பு. எங்க அம்மா ஒரு இதுக்குள்ள குண்டா துணி குண்டா வச்சுட்டு ஒரு கையில எனக்கு பிடிச்சிருச்சு. ரோடு சுட சுட அப்பதான் போட்டிருக்காங்க. செருப்பு 2 கால் இப்படி வச்சனா அடுத்து வைக்க முடியல. இப்படி அந்த கல்லு போய் ஏறி. நீ எப்படிக்கா இந்த பேஜ் இப்படி ஆரம்பிச்சு வீடியோலாம் போடணும்னு நினைச்சீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உங்களுக்குலாம் ஹோப்பே இல்லை.
இதுக்கு முன்னாடி இருந்தே இதே மாதிரி எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பிரைவேட்டா போட்டுட்டு இருந்தேன். ஸ்டோரியில மட்டும் போட்டு ஹைலைட்ல வச்சிருவேன். அதுக்கப்புறம் சரி சும்மா ரீல்ஸ்ல போடலான்னு போட்டேன். அது எங்கேயும் பத்திக்கிச்சு. என்ன தெரியுமா, டக்குன்னு போய் அக்கா கூட செல்ஃபி கேட்டேன். அக்கா செல்ஃபி போட்டோ டக்குன்னு போட்டோ ரைட் ஓட லெஃப்ட் ஓட போட்டோ இல்லக்கா என்ன இருப்பாரு வாங்க கையா நீ நானும் வேற இல்லடா. அந்த முட்டை குஸ்கான்னு சொல்லுவாங்களா, அதுவாங்கடா. வேணாம்டா 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 வேணாம்டா. அது என்னதுன்னா இது முட்டை குஸ்கா. நோ ஒன்னே ஒண்ணு வாங்கடா. நீ ட்ரை பண்ணு பாப்பா. நானே சாப்பிட எப்படி குளிச்சுட்டு ஒரு முட்டையை வாய்க்குள்ள வச்சுட்டான். அதுல இருந்து வாய் பெருசா தான் இருக்கு. இல்ல ஆல்ரெடி பாதி அரை முட்டை இருந்துச்சு. ஒரு முட்டை போக 2 முட்டை. டேய் வாங்கடா. எனக்கு ஒண்ணு வாங்க போறேன். வாங்கடா. என்ன பேரு? முட்டை குஸ்கா. அதானே ஒரு முட்டையில குஸ்கா கொஞ்சம் கம்மியா. எத்தனை வாங்குறது? 2 முட்டை. 2 முட்டை. உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு 2 பேருக்கு சேலஞ்ச் வச்சுக்கலாமா, யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க? சரியா? ஏனா சரி இரு, இந்த முட்டை குஸ்காவை சரி சரி சேலஞ்ச். சரி ஃபன் சேலஞ்ச் தான். முட்டை குஸ்காவை டக்குன்னு வாயில வாங்கி போட்டு முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோ. முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோ. வாயில ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அவங்கதான் பில்லு வந்து பே பண்ணும். புரியல, எனக்கு புரியல. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ முழுங்கிட்டாங்களோ அந்த தின்னதுக்கெல்லாம் ஓ யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க. நான் அப்ப சரி பாத்துக்கிறேன். நம்பறேன்டா. பாரு இந்த ஸ்ரீ எப்படி சாப்பிடுறாங்க. குடிச்சா ஆனா பேசாம ஃபுட் பிளாகர் ஆயிரலாம். நான் என்ன சொல்றேன், எதுக்கு இந்த கப்பல் ரீல்ஸ் எத்தனை நமக்கு நம்ம ஃபேம் ஆனது கப்பல் ரீல் தான் நாம கப்பல் ரீல் தான். பாரு கால் எப்படி போச்சுன்னு. இவ இறங்குனது இவன் கால் சொன்னா எனக்கு தான் பூரா கால் பூரா பொத்து போச்சாமா. எனக்கு யாரு எனக்கு பொத்து போடலடா, அலர்ஜி வந்துருச்சுங்க பாரு பிங்க் கலர்ல. கடவுளே, அது வந்தா போகவே போகாது. பாவிங் மல்லி உட்காந்து என்ன தேய்ச்சி விட்டுச்சு. ஓகே 3 to 1 சொல்றா. என்ன பாதி சாப்பிடலாம்டா. பாதி சாப்பிட்டா எப்படி? எனக்கு புரியல. நீ வந்து சின்ன முட்டையே எடுக்கிற. சரி அப்ப இருந்தாங்க. என்னது முட்டைக்கு ஆபரேஷன் பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி எல்லா முட்டையில ஒரே கலர் தான்டா. இது 1 2 3 சொல்லுங்க. இது இப்ப என்ன சேலஞ்ச் சொல்லுங்க. யார் முழுங்கறாங்களோ ஃபர்ஸ்ட் யார் முழுங்கறாங்க அவங்க தான் பில் பே பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் முழுங்கறாங்க அப்ப நான் வந்து முழுங்க மாட்டேன். எனக்கு சரி போறது. சரி சரி இரு. டேய் அம்பர் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டு இருக்கறான் பாப்பா. ஜெயிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டியா? கீழே எதுவும் போட்டியா? சாப்பிட்டேன் பாப்பா. பசி தம்பிக்கு. நீ ஜெயிச்சு உங்க பேய பண்ணி அப்புறமேலுக்கு சேலஞ்ச் விட்டீங்க. முழுங்க சொன்னா ஒரு ஒரு அப்படியே முழுங்கிட்டான்டா. அவன் ஒரு நாளைக்கு 5 முட்டை திங்கிற வண்டி. இப்ப நாள் கூட போக ஜெயிச்சிருப்பீங்க. சரி ஏதோ பே பண்ணிட்டாரு அப்புறம். சரி இப்போ நான் ஒரு சேலஞ்ச், நான் ஒரு பெட் கட்டுறேன். ஜெயிச்சிட்டேன்ல, எனக்கு வே ப்ரோட்டீன் வாங்குறேன். வே ப்ரோட்டீன் கல்யாணத்துக்குள்ள வாங்கிட்டாங்கங்கிறா.
கல்யாணத்துக்குள்ள வாங்கி கொடுத்தோம்னா ஒரே மாசத்துல உடம்பு வச்சிருக்கோம் நம்ம. கல்யாணத்துல வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, குருவாயூர்ல வந்து வேட்டி கட்டிட்டு ட்ரெஸ் இல்லாம அந்த ரீல்ஸ் ஒன்று எடுப்பாங்க. அண்ணனை வந்து நீ நான் திங்கக்கிழமை நாளையில இருந்து ஒழுங்கா ஜிம் கூட்டிட்டு போ, நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி அடேங்க அப்பா, எங்க அண்ணன் ஜிம்முக்கு வந்து வேஞ்சிரும். உனக்கு நோக்கம் ஏப்ரல் 5,000 ரூபா 5 ரூபா தானே அது? 5 ரூபாயில இல்லையே, 2 ரூபா தான். அது 1 கிலோ 2,000 ரூபா. பணம்னா 2 பாஸ் நீ ஜிம்முக்கு. சரி எங்க அண்ணன் சரி எங்க அண்ணன் ஜிம்முக்கு வந்துடுவாரு, நீங்க ஃபோன் பண்ணவே கூடாது. பரவாயில்ல. மழை வேஞ்சிரும். நான் என்னதும் உனக்கு டார்ச்சர் டெய்லி போட்டா விடுறது எப்படி தான் டார்ச்சர் பேசாம இருந்து டார்ச்சர் பேசாம இருந்தா டார்ச்சர். இவன் பேசாம இருப்பான், நான் வெக்ஸ் ஆகி வேணாம் ஜிம்முக்கு வரலாம் போனாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், பட்டையை போட்டு வந்து ரேய் வந்து எதுவுமே பேச மௌன விரதமா? அது வந்து ஐயப்ப கோயிலுக்கு அன்னைக்கு கேக்குறேன். அத சொல்லு, நான் டெய்லி காலையில கோயிலுக்கு போறேன், அது தெரியுமா உனக்கு? பொறுமையா இருந்து உங்ககிட்ட பொறுமையா இருக்கு. இந்த மேட்டருக்கு வருவோம். எங்க அண்ணன் பக்தி மயமா மாறிட்டாரு. பட்டையை போட்டா அவன் நல்லவனா? நாளையில இருந்து உங்க அண்ணன் ஒழுங்கா கூட்டு போன்னு உனக்கு டே ப்ரோட்டீன் வாங்கி தரேன். அப்படியா? கிரியேட்டினும் வாங்கி தரேன். எனக்கு அதெல்லாம் வேணும். உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி நான் உடம்பு ஏத்தணும், அவ்வளவுதான். அதான் நீ அது எப்படி சரி அவன் நாளையில இருந்து நீ கண்டினியூ. அப்படியே சரி. நான் சொன்னா கேட்க மாட்டேன். அண்ணா வந்துருவீங்களா? வந்துடுறேங்க. ஆனா டென்ஷன் ஆயிட்டேன்னா வரமாட்டேன். அதெல்லாம் டென்ஷன் ஆக்குவேன். பொம்பளைங்கனா மானு மயிலு குயில் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன பண்ணா நீ கூட்டு போ. சரி முடிச்சுக்கலாமா? சரி ஓகே. ஃபுட் சேலஞ்சில நான் ஜெயிச்சிட்டேன். நான் பெட் கட்டி இருக்கேன். அதோட அதே மாதிரி நான் அதுக்கு ஈக்குவலா உனக்கு கேட்டிருக்கேன், நீ பண்ணு. சரி ஓகே. சரிடா ரிஷி. நான் பேர் என்ன? ஸ்லோல நரல். பேர் என்னங்கக்கா? ஸ்ரீ. சரிங்க. ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த். அவன் பேர் நிஜமா ஸ்ரீகாந்த். அபி வரட்டும், நான் வீட்டுல கேட்பேன். சத்தியமா அவன் பேர் ஸ்ரீகாந்த். சரிங்க. சரி சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் எங்களோட vlog முடிச்சிருங்க. ஓகே பாய். அவ்வளோதான் பாய். இந்த இது வாடட்டமா எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதா இருக்குச்சு. இதெல்லாம் பூச்சா நீ ஆரம்பத்துல அப்படித்தான் இருந்த, இப்பதான் வாய் அடிக்கிற. நான் தான் உனக்கே சொல்லி கொடுத்தேன். என்னன்னு vlogல இப்படி எடுக்கணும். அப்புறம் உங்கதானக்கா வருது அக்கா. நீ இல்ல இப்ப பாருங்க, இப்ப யாரு போட்டோ வந்து எடுத்தாலும் போட்டோ யாரு வந்து கேட்டாங்க. நான் என்ன வந்து எடுப்பாங்க வேணாங்கிறேன். எனக்கு மருந்து வச்சிருவாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, எல்லாம் பண்ணிடுவாங்க. சண்டைனா எப்படி சண்டை தெரியுமா? சண்டை. சரி இதோட vlog முடிச்சுக்கோங்க. ஓகே பை பை गाइस. கத்திக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல, நீங்க எப்படினே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா.